வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2025 வெளிவந்திருக்கிற ஒரு பஞ்சாபி ஃபீல் குட் ரொமான்டிக் ட்ராமா மூவி தான் ஷாக்கோத். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு கேபிள் ஒன் அப்படின்ற ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு தமிழ், மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லுமே அவைலபிளாக இருக்குது. படத்தை தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிள் ஒன் அப்படிங்கிற ஒரு ஓடிடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஹிந்தி படங்கள்லாம் நமக்கு தமிழ் டப்பிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. அப்கமிங்காக நிறைய கண்டென்ட்ஸ் நமக்கு தமிழ் டப்பிங்கில் வருது. அப்கமிங் வீடியோஸில் அதை நான் உங்களுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். தமிழ் டப்பிங்கில் என்னென்ன சீரிஸ்லாம் வரப்போகுதுன்னு. ஸோ இப்போ இந்த ஷாக்கத் மூவி நமக்கு தமிழ் டப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் மூவின்னு மைண்டில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லாஜிக்கை நீங்கள் வந்து தவிர்ப்பீங்க. குறிப்பாக இந்த படத்தில் லாஜிக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு பஞ்சாபை விட்டு வேறு ஏதாவது ஒரு ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசை. அதனால் தெரியாதனமாக இவர் வந்து பாகிஸ்தான் பார்டரை கிராஸ் பண்ணுறாரு. அங்கே ஒரு பாகிஸ்தானி பொண்ணு மேலே லவ்மே வருது. இப்போது நம்ம ஹீரோ அவனோட லவ்வுக்காக அந்த பாகிஸ்தானி பொண்ணை எப்படி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரான், கூட்டிட்டு வர முடிஞ்சா இல்லையா அப்படின்றதான் படத்தோட கதையே. ஓவரால் இந்த ஷாக்கத் மூவி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ட்ராமா மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ பார்டர் கிராசிங் விஷயம்னாலே கண்டிப்பாக நிறைய சிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு பெருசாலாம் பாகிஸ்தானில் இவர் ஹீரோ சர்வே ஆன மாதிரிலாம் தெரியல. சும்மா ஜாலியாக வந்து ஏதோ இங்கேருந்து நான் பக்கத்து ஊர் போய் எங்கள் செட்டில் ஆன மாதிரி கான்செப்டை தான் வந்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து பெருசாக சீரியஸாக காட்டல. அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அங்கே மட்டும் இருக்குது லாஜிக்லாம். ஸோ அது மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பொறுத்தவரைக்கும் தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலான லவ் ரொமான்டிக் ட்ராமா மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது கொஞ்சம் பஞ்சாபி, அப்புறம் பாகிஸ்தானி பொண்ணு மேலே லவ், அப்புறம் பாகிஸ்தானி பொண்ணு இங்கே மறுபடியும் இந்தியா கூட்டு வர சீனு, இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்குறது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். படத்து தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு கேபிள் ஒன் சேனலில் ஒரு ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு SR சீட்டிங்ஸ் ஆனால் 5க்கு 2.5 கொடுக்கலாம்.